139வது சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை என்ன செய்யும்? நடத்தும். ஆமென். நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தேவன். அதனால தான் ஏசாயா சொல்றாரு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஹல்லேலூயா. நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூடவே இருந்து வழி நடத்துகிற தேவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனா கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வாரா? உதிப்பாரா. அவருடைய மகிமை நம்ம மேல என்ன செய்யுமா? காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருந்தாலும், இருள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்திருந்தாலும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இருள் பூமியை மூடும் பொழுதும் அவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழி நடத்தினார். அதனால தான் யோபு பக்தன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை வாசிங்க. 29வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கு வேதத்தில் இப்படி ஆகும், அப்பொழுது அவர் தீபம் என்னுடைய தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் அவர் என்னோடு இருந்தார். ஹல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லுகிறார், அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் என்னத்தை கடந்து போனேன்? இருளை கடந்து போனேன். இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனா யோபு பக்தன் சொல்றாரு, நான் இருளை என்ன செய்து போனேன்? கடந்து போனேன். எதனால? சர்வ வல்லவர் யாரோடு இருந்தார்? என்னோடு இருந்தார். ஆமென். சர்வ வல்லவர். இருள் வரலாம், ஆனா இருள் நிறைந்த நேரத்தில் சர்வ வல்லவர் என்னோடு கூட. எத்தனை பேர் சத்தமா சொல்ல முடியும்? கடந்த நாட்களிலே இருள் எங்க வாழ்க்கையில சூழ்ந்த பொழுதும் கர்த்தர் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்றவங்க சத்தமா மகிமைப்படுத்தி சொல்லுங்க. இருள் சூழ்ந்த பொழுதும் அவர் என்னோடு கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மாணி போல் என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கண்மாணி போல் என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே, கானங்களால் நிறைந்து காலமெல்லாம். சேர்ந்து பாடலாமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பார். மீண்டும் ஒரு முறை சொல்லலாம். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மரண
பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூடவே இருக்கிறேன். ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் சென்று சொல்ல, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். சொல்லுவோம், அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு. சத்தமாய் மீண்டும் ஆயத்திறந்து அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. இருள் நிறைந்த நேரத்தில் சீஷர்கள் படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். படகு தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இருள் நிறைந்த நேரத்தில் கர்த்தர் இந்த படகின் அருகிலே வந்தார். இறைந்து கொண்டிருந்த காற்றையும் கடலையும் அமைதல் படுத்தின தேவன் ஹல்லேலூயா நம்மையும் நடத்துவார். நம்பிக்கையோடு பாடலாமா? அலைகள் படகின்னே மோதியை ஆழ்த்தினாலும், அலைகள் படகின்னே மோதியை ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்ப. சத்தத்தை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களையும் மூடலாம், ஆனா கர்த்தர் நம்ம மேல உதைப்பார். ஆமென். அவர் நம்மோடு கூட இருப்பார். அதைதான் தாவீது அறிக்கையிடுகிறார், அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார். மரண இருள் பள்ளத்தாக்கு என் வாழ்க்கையில வந்தாலும் நான் அந்த பொல்லாப்புக்கு அந்த பொல்லாப்புக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கரம் உயர்த்தி சத்தமா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா.
அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்ப சத்தமா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு. இருள் சூழ்ந்திருக்கிறதோ, இருளின் அதிகாரங்கள் உங்களை பலவீனப்படுத்தும்படி உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறதோ, தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். தாவீது சொல்றார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி. ஆமென். எத்தனை பேர் வாய்களை திறந்து சத்தமா சொல்ல முடியும், கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லுகிறார், நீர் அருளின அந்த வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். அப்பதான் யோபு பக்தன் சொல்றாரு, சர்வ வல்லவர் அவர் என்னோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சீஷர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க ராத்திரி வேளையில. ஆண்டவர் சொல்ற, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இருள் வந்தாலும், இருள் எதிர்த்து நிற்கிறதோ, இருளின் அதிகாரங்கள் உங்கள் மேல பலவீனத்தை உண்டாக்கும்படி போராடுகிறதோ, நம்பிக்கையோடு சொல்லுங்க, அவர் என் கூடவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரம் உயர்த்தி, கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார். மீண்டும் சத்தமா, கர்த்தரே இயேசுவே. மீண்டும் ஒரு முறை முழு பலத்தோடு, கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகிப்பார். பாத்திரம் முழு பலத்தோடு சொல்லுவோமா? எல்லாரும் அறிக்கை செய்வோம். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்ப. முழு உள்ளத்தோடு அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே, அவர் என்னோடு கூட உண்டு. என் இயேசு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார். இருள் மூடினாலும் தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 139வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நீங்க வாசிக்கலாம். அங்கே வேதத்தில் வாசிங்க, 9வது வசனம். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை பிடிக்கும். அங்கேயும் என் கூட இருப்பீங்கப்பா. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையோடு தாவீது சொல்றாரு, பூமியின் கடையாந்தரத்துல போயிருந்தாலும் அங்கேயும் நீ என் கூட இருப்பீங்க. ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். அதனாலதான் மோசே மூலமா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க? வாய்களை திறந்து மீண்டும் சொல்லுங்க, கர்த்தரே என்
என்னோடு இருந்து தேற்றினார். இந்த சத்தம் கேட்கட்டும். கர்த்தரே தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய அது கண்டிப்பா கர்த்தரின் பாத்திரத்தை நிரம்ப பண்ணுவார். பாத்திரம் நிரம்பி வழிய அது சந்தோஷமா பாடலாமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பார். சந்தோஷமா பாடலாம். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே முழு உள்ளத்தோடு மீண்டு வரும் வரை அஞ்சிடே. இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பார். ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை வாசிங்க. ஏசாயா 42வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி. குருடர்களுடைய வாழ்க்கையில என்னதான் இருக்கும்? இருள் தான் இருக்கும். அங்க ஒண்ணுமே வெளிச்சத்திற்கு அங்க அறிகுறியே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை தூரம் வரைக்கும் அங்க என்னதான்? இருள் தான். ஆனா அப்படிப்பட்டவர்களையும் என் தேவன் வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமென். அங்க வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யாருடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை கொடுத்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இருளின் அதிகாரங்கள் என் வாழ்க்கையில மேற்கொள்கிறதோ என்ற ஒரு கலக்கத்தோடு இருந்தாலும் இன்றைக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஆமென். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இருளை வெளிச்சமும் ஆக்குவேன், கோணலை செவ்வையும் ஆக்குவேன். ஆமென். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிடாதிருப்பேன். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஆமென். அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.
கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார், நீ என்றும் அதை கரம் கட்டி பாடலாம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்பர் கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்பர் கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் இன்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் மேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் அவர் நம்மை கைவிடலையே. ஹல்லேலூயா, நம்மை நடத்துவார். வீழ்ச்சியில் வீழ்த்துன்னை மீட்பவரும் நிகழ்ந்து வீடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் வீழ்த்துன்னை மீட்பவரும் நிகழ்ந்து வீடாது சேர்ப்பவரும். சிற்றில வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரே, உனக்கென்றும் அளிப்பவரே. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் எல்லாரும் ரெண்டு கரம் கொட்டி பாடலாமா? கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடு. சத்தமா பாடலாமா? ஆமென். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர். ரெண்டு கரம் கொட்டி பாடலாம். அப்பா பிதாவே,
ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியான சத்தமா பாடலாம். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொள்ளி. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் கலங்காதே என்று காலம் பற்றி நடத்து. கலங்காதே என்று கண்ணீரை அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. மீண்டும் சத்தமா நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே. ஆமென், ஆமென். ஆவியானவரே தாழ்மையில் இருந்த நேரத்திலெல்லாம் அவர் நம்மை கைவிடாமல் நடத்தினாரே. வாய்களை திறந்து மகிமைப்படுத்துங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசரனை தேடி வந்தீரே. உமக்கு நன்றி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். சத்தம் அந்த வார்த்தையை சொல்லலாமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு. மீண்டும் சத்தமா நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பானதே. கரம் கொட்டி பாடலாம். ஆவியில நிரம்பி ஒவ்வொருவர் கருத்தா. ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. ஹல்லேலூயா. அண்ணாளம்மா சொன்னாங்களே, இந்த அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தா எத்தனை பேர் நன்றியோடு சொல்ல முடியும்? மரியாதை போல எத்தனை பேர் வாய்களை திறந்து சொன்னீங்க? இந்த அடிமையின் தாழ்மையை நீ கண்ணோக்கி பார்த்தீரே, உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டீர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லி பாட போறீங்க? தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். கலங்காதே என்று கண்ணீரை உள்ளத்தோடு ஆவியில நிரம்பி. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி.
வாயை திறந்து சத்தமா சொல்லுங்களேன். தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தீர். உணர்ந்து உணர்ந்து வாயை திறந்து தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே. கண்ணீரை தொடச்சாரா? உணர்ந்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்தினவரே, கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, சொல்றார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் வல்லாப்புக்கு காரணம் என்ன? தேவரீர் கூடவே. அதைதான் யோபு சொல்றார். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், சர்வ வல்லவர் என் கூடவே இருந்தார். ஆமென். வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தையை வாசிங்க. ஆதியாகமத்தில் வாசிப்பீங்கன்னா 21வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில், 21வது அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். சத்துரு அடுத்தவங்க சொல்றாங்க, புறம்பே இருக்கிறவங்க சொல்றாங்க, கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். அடுத்தவங்க சொல்றாங்க, நீங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆபிரகாமை பார்க்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் நீ செய்கிற எல்லாவற்றிலும் உன் கூடவே. இன்னைக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்களேன், கர்த்தர் நான் செய்கிற எல்லாவற்றிலும். அவர் என்னை விட்டு விலகல, அவர் என்னை கைவிடல. ஆபிரகாமை கர்த்தர் இவ்வளவு திரளாய் ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் செய்த எல்லாவற்றிலும் தேவன் யாரோடு கூடவே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இதுவரைக்கும் எங்க கூடவே இருந்து வழி நடத்தினீரே, இதுவரைக்கும் எங்களோடு இருந்து வழி நடத்தினவரே, ஆண்டவர் எங்களை கைவிடாதவரே. ரெண்டு கரம் உயர்த்தி சத்தமாய், பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த. முடியுமான எழுந்து நிற்கலாமா? பரிசுத்த. முடிந்தவர்கள் எழுந்து நின்று ரெண்டு கரம் உயர்த்தி, பரிசுத்த பரிசுத்த. எல்லாருடைய வாயும் திறக்கணும். ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், பரிசுத்தர் தானே, ஒரு வார்த்தை தானே. எல்லாரும் சத்தமா சொல்லி பாடலாமா? முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாமா? ரெண்டு கரம் உயர்த்தி சத்தமா, ஓ பரிசுத்த 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 நீர் பரிசுத்தரே, பரிசுத்த
நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி சத்தமாய் பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த சத்தத்தை உயர்த்தி பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே, அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தரே, எங்களோடு இருக்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எவ்வளவு சத்தமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு உரத்த சத்தமாய் வாய்களை திறந்து உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் இருளை கடந்து போனேன். இருளை கடந்து போன பின்பு நான் கண்ட ஒரு வார்த்தை, நான் கண்ட ஒரு காரியம், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். நன்றி சொல்லுங்களே. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் என் கூடவே இருந்தார். இருளை நான் கடந்து போனதற்கு காரணம் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, கர்த்தர் என்னோடு இருந்தார் என்று சொல்றவங்க வாய்களை திறந்து சத்தமா ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இடைபடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.